ரயில் மோதி 50 மீட்டர் இழுத்துச் செல்லப்பட்ட பள்ளி வேனில் ஒரு மாணவி உட்பட 3 மாணவர்கள் உயிரிழந்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்கிட கேட்கலாம். சரவணன், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லலாம். கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பத்தில் இந்த விபத்து எப்படி நடந்திருக்கிறது என்பது குறித்த விவரங்கள் தொடர்ந்து விசாரணையில் இருக்கிறது. முதற்கட்ட விசாரணையில் கூறக்கூடிய தகவல்கள் முரணாக இருக்கிறது. அதாவது இரு தரப்பிலும் தெற்கு ரயில்வே தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்ட தகவல் மற்றும் இதில் விபத்தில் சிக்கிய பள்ளியினுடைய வேன் ஓட்டுநர் மற்றும் அதில் உயிர் படைத்த மாணவர் சொல்லக்கூடிய தகவலும் அந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் சொல்லக்கூடிய தகவலுக்கும் முற்றிலும் முரணாக தெற்கு ரயில்வே சொல்லக்கூடிய ஒரு அறிக்கை, அதில் இருக்கக்கூடிய தகவல் முரணாக இருக்கிறது. இந்த நிலையில இந்த விபத்து எப்படி நடந்தது என்பது தொடர்பாக தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த தண்டவாளத்துல இது போன்ற தொழில்நுட்பம் மேம்படுத்தப்பட்ட ஒரு இன்டர்லாக் சிஸ்டம் அதற்கான ஒரு நடைமுறை இல்லை. ஒரு பாதுகாப்பிற்கான ஒரு நடைமுறை அங்கே இல்லை. பல்வேறு பகுதிகளில், குறிப்பாக சென்னை மற்றும் அதனுடைய புறநகர் பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் இந்த இன்டர்லாக் சிஸ்டம் நடைமுறை இருக்கிறது. அது தானியங்கி முறையில் இந்த கேட் மூடப்பட்டால் வாகனங்கள் தண்டவாளத்தை கடந்து செல்வதற்கு தடை விதித்து இந்த கேட் மூடப்பட்டால் அது சிக்னல் வரக்கூடிய அந்த வழித்தடத்துல ரயில்களுக்கு முறையில கிடைக்கும். அதே வேளையில இந்த தண்டவாளத்தின் பகுதியில வாகனங்கள் செல்வதற்கு கேட்டு திறந்து விடப்பட்டால் ரயில்களுக்கு ரெட் சிக்னல் கொடுக்கப்பட்டு அவர்கள் அந்த வழித்தடத்தில் மேற்கொண்டு செல்லாத அளவிற்கான தகவல்கள் அந்த ஸ்டேஷன் மாஸ்டருக்கு அது தானியங்கு முறையில அங்கே தெரிய வரும். இப்படியான ஒரு பாதுகாப்பான ஒரு தொழில்நுட்பம் மேம்படுத்தப்பட்ட ஒரு சிஸ்டம் இது போன்ற இந்த விபத்து நடந்த அந்த செம்மங்குப்பம் பகுதியில அந்த ரயில்வே கிராசிங்கில் இல்லை. அங்கு இதற்கு முன்பு இருந்த மேனுவலாக செய்யக்கூடிய அந்த கேட் கீப்பரால் திறந்து விட்டு அங்கிருந்து தகவல் தொடர்பு மூலமாக அந்த ஸ்டேஷன் மாஸ்டருக்கு தகவல் தெரிவிக்கக்கூடிய நடைமுறை தான் இருந்திருக்கிறது. இப்படி பல கிராமங்கள் வழியாக பல்வேறு அந்த லெவல் கிராசிங்களில் எல்லாமே இப்படியான நடைமுறை தான் இருக்கிறது. இந்த நிலையில் தான் இந்த விபத்து எப்படி நடந்தது என்பது குறித்த விவரங்களை தொடர்ந்து விசாரித்து வருகிறார்கள். இது பல்வேறு கோணங்கள்ல பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்த, குறிப்பாக தெற்கு ரயில்வேயினுடைய விசாரிக்கிறார்கள். இந்த பொறியாளர்கள் அடங்கிய அந்த தொழில்நுட்ப பிரிவு ஒரு பக்கம் விசாரிக்கிறார்கள். இதில் தமிழக காவல்துறை உள்ளடக்கிய இந்த தமிழக ரயில்வே போலீசார் ஒரு பக்கம் அவர்களும் இது விசாரணை நடத்துகிறார்கள். எப்படி இது விபத்து நடந்திருக்கிறது, யாருடைய கவனக்குறைவால் விபத்து நடந்திருக்கிறது என்று ஒரு பக்கம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. அதே போன்று இந்த தெற்கு ரயில்வேயினுடைய பொது மேலாளர் சம்பவ இடத்திற்கு விரைந்திருக்கிறார். தொழில்நுட்ப வல்லுநர்கள் கொண்ட குழுவுடன் அவர் அங்கு சென்றிருப்பதாகவும், பாதுகாப்பு தொடர்புடைய அதிகாரிகள், அந்த ரயில்வே பாதுகாப்பு தொடர்புடைய அதிகாரிகள் அவர்களும் அங்கே சென்றிருக்கிறார்கள். அது தொடர்பாக ஆய்வுகள் நடத்தப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இதற்கிடையில் தான் பல்வேறு முரண்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த விபத்திற்கு இதற்கு முன்பு இது போன்ற ஒரு பாதுகாப்பான நடைமுறையை கொண்டு வருவதற்கு முடியாத காரணம், மாவட்ட ஆட்சியர் என்று ஒரு பக்கம் குற்றச்சாட்டை தெற்கு ரயில்வே முன்வைத்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. இந்த இடத்துல ஒரு பாதுகாப்பான லெவல் கிராசிங், அதாவது அண்டர் பாசஸ் என்று அவர்கள் குறிப்பிட்ட சொல்கிறார்கள். சுரங்கப்பாதை வழியாக வாகனங்கள் செல்வதற்கான ஒரு வழித்தடத்தை ஏற்படுத்துவதற்கு அதற்கான நிதி ஒதுக்கப்பட்டதாகவும், அந்த நிதி ஒதுக்கப்பட்ட நிலையில் அதற்கான அந்த சுரங்கப்பாதையை ஏற்படுத்துவதற்கான ஒப்புதலை பெறுவதற்கு மாவட்ட ஆட்சியரிடம் அதற்கான ஒப்புதலை பெறுவதற்கு அந்த விவரங்கள் அனுப்பப்பட்டதாகவும், ஆனால் அவற்றை ஒரு வருட காலத்திற்கு மேலாக மாவட்ட ஆட்சியர் கிடப்பில் போட்டு வைத்திருக்கிறார். இப்ப கடலூர் மாவட்ட ஆட்சியர் என்ற ஒரு குற்றச்சாட்டை, ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறது தெற்கு ரயில்வே. அது மட்டுமல்லாமல் இந்த விபத்து கேட் கீப்பரால் நடந்திருக்கிறது என்ற போதும் அதற்கு அந்த பள்ளியினுடைய வேன் ஓட்டுநர் வற்புறுத்தினார் என்ற ஒரு தகவலையும் அந்த அறிக்கையிலே தெற்கு ரயில்வே கொடுத்திருக்கிறது. இந்த விபத்து யாரால் நடந்தது என்பது தொடர்பாக மனித தவறுகள் தான் காரணம் என்பது முதற்கட்ட விசாரணையில் தெரிந்திருக்கிறது. இதுக்கு அவருக்கு வேன் ஓட்டுநரே திறக்க சொல்லி இருந்தாலும் ரயில் வரக்கூடிய நேரம் கேட் கீப்பருக்கு தான் தெரிந்திருக்கும். அதை ஸ்டேஷன் மாஸ்டர் அந்த தகவல் தொடர்பு மூலமாக அவற்றை கூறியிருப்பார். எவ்வளவு தூரத்திலேயே ரயில் கொண்டிருக்கிறது, எனவே மூடப்பட்டு விட்டதா, கேட் மூடப்பட்டு விட்டதா என்ற விவரங்களை அவர் உறுதிப்படுத்திய பிறகுதான் அந்த சிக்னலை அவர் கொடுத்திருக்க வேண்டும். அப்படிதான் அதை நடந்திருக்கக்கூடும். அப்படி இருக்கும் பொழுது ரயில் வருகிறது என்ற விவரங்களை தெரிந்த கேட் கீப்பர் ஏன் திறந்து விட்டார் என்ற ஒரு கேள்வியை முன்வைக்க வேண்டியிருக்கிறது. அவர் தெற்கு ரயில்வே கூறக்கூடிய கூற்றின்படியே அப்படி அவர் திறந்து விட்டாலும்
பாதுகாப்பு நடைமுறையை பின்பற்ற வேண்டிய, இதற்கு பொறுப்பு வைக்க வேண்டிய அந்த கேட் கீப்பர் ஏன் திறந்து விட்டார் என்ற ஒரு கேள்வியை முன்வைக்க வேண்டியிருக்கிறது. அதற்காக தான் அவரை தொடர்ந்து அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக கூறுகிறார். தொடர்ந்து விசாரணை வளையத்திலே அவர் இருக்கிறார். அதே வேளையில ஓட்டுநர் சொல்லக்கூடிய, வேன் ஓட்டுநர் சொல்லக்கூடிய தகவலும், அந்த விபத்தில் உயிர் பிழைத்த மற்றொரு மாணவர் சொல்லக்கூடிய தகவலும், இந்த விவரங்களின்படி கேட் திறந்துதான் இருந்தது என்ற அந்த விவரங்களை அவர்கள் தெரிவிக்கிறார்கள். அப்படி ஒரே நேரத்துல இவர்கள் முரண்படாத ஒரு தகவலை கூறுகிறார்கள். அந்த ஊர் மக்களும், அதை அங்க இருந்தக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய அந்த மக்களும் கேட் திறந்து இருந்ததுதான் அவர்கள் கூறுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த கேட் கீப்பர் உறங்கி விட்டார் என்றும் கூறுவதோடு அவர்களை அடித்து பிடித்துதான் அவரை கொடுத்திருக்கிறார்கள் அந்த கேட் கீப்பரை. இப்படி கேட் கீப்பர் மீதான குற்றச்சாட்டு அதை முதன்மையாக இருக்கக்கூடிய நிலையில்தான் இதற்கு முன்னதாகவே ஏன் ஒரு பாதுகாப்பான ஒரு லெவல் கிராசிங்கை இங்கு ஏற்படுத்த முடியவில்லை என்பதற்கு ஒரு காரணத்தை தெற்கிலையில் வெளியிட்டு மாவட்ட ஆட்சியர் மீது ஒரு குற்றச்சாட்டை கூறியிருக்கிறது. மாவட்ட ஆட்சியர் தரப்பிலிருந்து இன்னும் அவருக்கான உரிய விளக்கம் இல்லை. ஒரு சப்வே அமைக்க வேண்டும் என்றால் அதற்கு அருகிலேயே நிலம் கையகப்படுத்துவது தொடர்பாகவோ அல்லது பணிகளை மேற்கொள்வது தொடர்பாகவோ இன்னும் எந்தெந்த துறைகளில் எல்லாம் அவற்றை அதற்கான அனுமதியை பெற வேண்டும், ஏன் அதற்கு ஒரு வருட காலங்கள் இதுக்கு கால தாமதம் ஏற்படுகிறது என்ற பல்வேறு கேள்விகள் எழுகிறது. அதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தான் மாவட்ட ஆட்சியர் மீது ஒரு குற்றச்சாட்டு இருக்கும் பொழுது அவர் தரப்பில் தான் மாவட்ட நிர்வாகம் இதை விளக்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறது. மற்றொரு பக்கம் இந்த விபத்து நடந்த அந்த இடத்துல ஒரு பாதுகாப்பற்ற ஒரு லெவல் கிராசிங் தான் இருந்திருக்கிறது. அதாவது தொழில்நுட்பம் மேம்படுத்தப்படாத ஒரு லெவல் கிராசிங் இருக்கிறது. இப்படி எத்தனை இடங்கள்ல புறநகர் பகுதிகளை தவிர்த்து கிராமப்புறங்கள்ல இப்படி லெவல் கிராசிங் பெரும்பாலும் ஒரு பாதுகாப்பற்ற முறையில் தான் இருக்கிறது. ஆனால் இவற்றை முதன்மையாக கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை துரிதப்படுத்த வேண்டும் என்பதுதான் அனைவருடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.